எங்க காலேஜ் எல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு? கலெக்ஷன் எல்லாம் நல்லா ஆகுதா? முந்தி மாதிரி அவ்வளவா ஆள் சேர்க்கை இல்லம்மா. இப்ப இன்ஜினியரிங் படிக்கிற ஆள்வோ குறைஞ்சிட்டு. ஆமா, இன்ஜினியரிங் படிச்சா வேலை கிடைக்காது அது இதுன்னு இந்த மீம்ஸ் அது இதுன்னு போட்டு விட்டானுவல்ல, அதுல இருந்தே கொஞ்சம் டல் அடிக்க தான் செய்து பார்த்துடுங்க. படிக்கிற பிள்ளைகள் எது படிச்சாலும் படிச்சு நல்ல வேலைக்கு போயிடும், அது மட்டும் உறுதி. அதுக்கு இங்கதான் படிக்கணும் அங்கதான் படிக்கணும் இல்ல, அது சரியா புரிய மாட்டேங்குது மக்களுக்கு. ஆமா, சாதாரண ஆர்ட்ஸ் படிச்ச பிள்ளைகளும் நல்ல நிலைமைக்கு போகுது, இன்ஜினியரிங் படிச்சும் மொக்கையாயிட்டு வீட்டை கிடக்கிற பிள்ளைகளும் இருக்கதான் செய்யுது. என்ன செய்ய முடியும்? நீ உங்க அம்மா வீட்டுக்கு போன, நீ போறியா? ஆமா, ஒரு 2 நாள் போயிட்டு வரணும்னு தான் இருக்கேன். இவன் வந்தானே இவனையும் சேர்த்து கூப்பிட்டு போயிடலாம். அவன்லாம் வரமாட்டான், நீ போயிட்டு வா. அவனை கூப்பிட்டு கூப்பிட்டு கிடக்காத. எங்க ஒரு பிள்ளை வயாம கூப்பிட்டுக்கிட்டு வந்தாம்ல, மோதிரத்தை கூட திருப்பி கொடுத்துட்டு போச்சுல. பரவாயில்ல பத்தியிலா, நான் கூட பணத்துக்கு ஆசைப்பட்டு வாயப்பழக்கம்னு நினைச்சேன் பார்த்துக்கிடுங்க. அப்படித்தானே நம்ம 2 பேரும் நினைச்சோம், கஷ்டப்பட்ட ஆள்வெல்லாம் வாயை பழந்துக்கிட்டு வருவாங்கன்னு. ஆனா அவங்க கொஞ்சம் வித்தியாசமான குடும்பமா இருக்காங்க பத்தியா. அதை தான் சொல்லுதேன், அந்த மாதிரி அளவு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த பிள்ளைலாம் படிப்பு முடிஞ்சதுன்னா ஏதாவது நல்ல வேலை போட்டு கொடுங்க, நல்ல நியாயமா நேர்மையா இருக்கும், ஒரு பைசா திருடாது. அது எங்கெங்க படிச்சு எங்கெங்க போதும், நம்ம எப்படி பாத்துக்கிட்டு இருக்க முடியும்? ஏதோ 1-2 ஆளும் அப்படி இருப்பாவோ, பாதி முக்காவாசி துட்டனா வாயை பழந்துட்டு வந்திருக்கல. அப்படிப்பட்ட ஆளுவ தானே நாட்டில் இருக்குங்க. ஏதோ 1-2 இப்படி ரொம்ப ரேரா இருந்தாதான் உண்டு, அதையும் நம்ப முடியாது. இன்னொரு 4 வாட்டி ஒரு மோதிரம் கொலுசுன்னு கொடுத்தோம்னு வச்சுக்கோயேன், இந்த பிள்ளையும் வந்துரும் பார்த்துடுங்க. இல்ல மலர், இந்த பிள்ளைய பார்த்தா அப்படி ரூபாய்க்கு ஆசைப்படுற மாதிரி தெரியல. அப்படிலாம் எல்லாரும் எடை போடாதீங்க. எல்லாம் காசுக்கு வாயை பழந்துட்டு தான் அலைவாழுவோம். எவ காசுன்னா சும்மா விடுவா? அப்படி யாருமே இந்த உலகத்துல கிடையாது, எல்லாரும் அப்படித்தான். நல்லதுதான் அந்த பிள்ளைய கட் பண்ணி விட்டது. அடப்பாவிகளா, இவங்க இப்படிலாம் பேசுவாங்களா? ஐயோ, இது தெரியாம சத்திட்ட நான் கோவப்பட்டேன்னு. இவன் இப்ப வந்தான், விஷால். ஏலே, நீ எப்போ வந்த? என் கூட படிக்கிற பிள்ளைய பத்தி பொருளி பேசும்போது வந்தேன். அதுக்கு பேரு பொருள் கிடையாது. நாட்டுல 99 பேர் அப்படித்தான் இருப்பாங்க, பணத்துக்கு வாயை பிளந்துருவாங்க. ஏதாவது 1-2 ஃப்ரெண்டு குடும்பம் மாதிரி மெண்டலா இருக்கும், அதுவும் சொல்ல முடியாது, நடிக்க கூட இருக்கலாம். ஏம்மா நீ இப்படிலாம் பேசுத, நீ இப்படிலாம் பேசுவேன் நான் நினைக்கவே இல்லம்மா. அது எப்படிமா கொடுத்த மோதிரத்தை வேண்டான்னு நடிப்பாங்க? ஏப்ப அந்த பிள்ளை மோதிரத்தையே திருப்பி கொடுத்துட்ட அப்படின்னு நினைச்சிட்டு அடுத்து ஒரு செயின் போடுவோன்னு வாயை பிளப்பா. ஏமா இவ்வளவு கேவலமா எல்லாரையும் பேசுத, போமா நீ. அடுத்தவங்க கதை இருக்கட்டும், அடுத்த வாரம் ஊருக்கு போறேன், கூட வரியா? பாட்டி வீட்டுக்கு போறேன். நான் எங்கேயும் வரல, நான் தான் சொன்னோம்ல அவன் வரமாட்டான்னு, அவனை போட்டு கூப்பிட்டு கிடக்க. இந்த சனி எங்க கூப்பிட்டாலும் வராது. ஒத்த பிள்ளைய பெற்று வச்சுக்கிட்டு நம்ம ஆசையா ஒரு இடமா கூப்பிடுவோம், அந்த மூதி வந்து தொலையாது. சார், ஒரு பொட்ட பிள்ளை பெத்தனா அது பாட்டுக்கு என் கூட அழகா வந்து போய் இருக்குமே சார். அதனால என்ன, பெத்துட்டா போச்சு. நினப்பு தான். காலம் போன காலத்துல இவருக்கு பொட்ட பிள்ளை வேணுமாமா? பொட்ட பிள்ளை வாங்க அப்படியே காலேஜ் வேலையை பாருங்க. இந்த சிரிப்புல தான் மயங்கிட்டேன். மயங்கி கல்யாணத்துக்கு மாப்பிள்ளைய கூட முடியலனாலும் பரவாயில்லன்னு ஒத்துக்கிட்டேன். உங்க கூட சேர்ந்து எனக்கும் வந்துட்டு அந்த சிரிப்பு. பாபு சார், சனியும் ஞாயிறு நான் லீவ் போட்டுருவேன், என் வேலையை கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க. சுந்தரி மேடம்க்கு என்ன கொடுத்து வச்ச மகராசி, ஒரே லீவு தான் போங்க. லீவு போட்டாலும் படப்படன்னு வேலையை பார்த்துருவோம் பார்த்தீங்களா, அதனால எப்படி கொடுத்துருவாரு. நானும் தான் படப்படன்னு பார்க்கேன், எனக்கு லீவே கொடுக்க மாட்டேக்காரு, மூக்கால அழுவாரு. குட் மார்னிங் பாபு சார். குட் மார்னிங் சுந்தரி மேடம். குட் மார்னிங் லதா மேடம். பாபு சார், வர சனி ஞாயிறு லீவ் எடுக்க போகிறேன். எங்கள் அண்ணன் மகளுக்கு மொட்டை அடிக்க போகிறாங்க, அதனால என் வேலையை கொஞ்சம் பார்த்துக்கிட்டீங்களா? எம்மாடி, எத்தனை பேர் வேலையை தான் நான் பார்க்க? ஏற்கனவே சுந்தரி மேடம் ஏற்கனவே சொல்லிட்டு தான் இருக்காவ, என்னால் முடியாதுப்பா. எப்போ பார்த்தாலும் சுந்தரி மேடம் சுந்தரி மேடம்னே சொல்லிட்டு கிடக்கான், எரிச்சலாக இருக்குது. மண்டே வந்து நான் என் வேலையை பார்த்துக்கிறேன். சரி. குட் மார்னிங் சார். குட் மார்னிங், குட் மார்னிங். பாபு, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், உடனே வாங்க. என்ன பேச போறாருன்னு தெரியலையே. சுந்தரிக்கு வந்து நான் போய் லீவ் கேட்க போகிறேன். இவன் எங்க வேகமாக ஓடுதா? சுந்தரி மேடம் நீங்களும் போங்க, அவள் லீவு கேட்க தான் ஓடுவா. உங்க பேர் பாபுவா? இல்லையே சார். பாபு தானே ரூமுக்கு வர சொன்னேன், நீங்க இதுக்கு வந்திருக்கீங்களா? சார், எனக்கு சனி ஞாயிறு லீவு வேணும் சார், அதான் சார் முதலே சொல்லதுக்கு ஓடி வந்தேன். சார் நான் தான் சார் முதல்ல லீவு கேட்டேன், இவன் எனக்கு மீந்தி ஓடி வரா சார். சார் எனக்கு தான் சார் அவசரம். உங்க 2 பேரும் பாபுவா? இல்லை சார், லதா ஓடி வரதை பார்த்தா சார் நானும் வந்தேன். ஆக மொத்தம் பாபுவை தவிர எல்லாரும் வந்தாச்சு, அப்படித்தானே? சார், எங்கள் அண்ணன் பொண்ணுக்கு மொட்டை போடுறாங்க சார், சாட்டர்டே சண்டே எனக்கு லீவு வேணும் சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். அப்புறம் சுந்தரிக்கு கொடுத்துட்டு எனக்கு கொடுக்காம இருந்துடாதீங்க சார். சார், சனிக்கிழமை நாங்கள் குடும்பத்தோட குலதெய்வம் போகிறோம் சார், எனக்கு லீவு கண்டிப்பாக வேணும் சார். உங்க லீவுக்கு அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், பாபு கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்கு தான் கூப்பிட்டேன், அவரு வரவே இல்லை.
சார் கூப்பிட்டீங்களா சார்? ஆமா பாபு, நான் உங்களுக்கு எவ்வளவு சேலரி கொடுக்கேன்? சார் 40,000 ரூபாய் கொடுக்கீங்க சார். உங்களுக்கு எதுவும் கடன் பிரச்சனை, வேற எதுவும் பிரச்சனை இருக்கோ? கடவுள் புண்ணியத்தில் அப்படி எந்த பிரச்சனையும் இல்லை சார். எனக்கு எந்த கடனும் கிடையாது. வேற ஏதாவது அவசர பண தேவை எதுவும் இருக்கோ? நம்மகிட்டலாம் ஒரு நாள் இப்படி கேட்டதில்லை. பணம் நிறைய கொடுக்க போறாரு போல தெரியுது. இல்லைன்னா அட்வான்ஸாவது கொடுப்பாருன்னு நினைக்கேன். சார் இப்போதைக்கு எனக்கு அப்படி எதுவுமே இல்லை சார். ஓஹோ, அப்படியா? அப்ப எதுக்கு பாபு ரோட்ல ஆடி ஆடி பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கீங்க? ரோட்டில் ஆடியா? சார் என்ன சொல்றீங்க? என் 2 கண்ணாலையும் பார்த்தேன். ரோட்ல கிடந்து ஒரே ஆட்டம். அப்படி சம்பாதிக்கணுமா? என்கிட்ட ஏதாவது அட்வான்ஸ் வேணா கேட்டிருக்கலாமே. அப்படி கிடந்து ஆடணுமா? எனக்கு அதை பார்த்து 2 நாளா தூக்கமே இல்லை தெரியுமா? நானும் கேட்க வேண்டாம் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு உங்களை பார்த்தாலே அந்த ஆட்டம் தான் ஞாபகம் வருது. என் பிள்ளைய காணோம், என் பிள்ளைய காணோம், என் பிள்ளைய காணோம். என்ன பாபு இதெல்லாம்? இன்னும் அந்த பாட்டு என் காதுல ஒழிச்சுக்கிட்டு இருக்கு. இது என்ன இலவு பாட்டு? இப்படி கிடந்து ஆடணுமா ரோட்ல? ஐயோ சார், பாபு சாருடைய குழந்தை தொலைஞ்சு போச்சு. அதனால ஒரு மாதிரி மெண்டல் மாதிரி ஆயிட்டாரு. அது ரோட்ல கிடந்து ஆடிட்டு இருந்தாரு. பிள்ளையை காமிச்ச அப்புறம் தான் அவரு சுயநினைவே வந்தாரு. நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. என்ன சொல்றீங்க? குழந்தை தொலைஞ்சிச்சா? ஆமாம் சார், 2 நாளாக ரோட்டில் கிடந்து ஆடிட்டு இருந்திருக்கேன் சார். எனக்கு இப்போ வரைக்கும் என்ன நடந்ததுன்னு ஞாபகம் இல்லை சார். என் பொண்டாட்டி தான் சொல்லி சொல்லி சிரிச்சிட்டு இருந்தா. ஓ மை காட், இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கா? சாரி பாபு, தப்பா நினைச்சிட்டேன். அதான் 2 நாள் லீவோ? ஆமாம் சார். சாரி பாபு, சரி நீங்க போய் வேலையை பாருங்க. சரி சார். சரியா லீவு? உங்க 2 பேருக்கும் லீவ் உண்டு. 2 நாள் லீவ் போட்ட வேலையை சேர்த்து பாபு பாப்பாரு. அட பாவி பயல. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். இனி 2 மாசத்துக்கு லீவு கேட்க கூடாது. போங்க. சிவா வந்ததுல இருந்து ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒன்றும் இல்லை முனீஸ். சும்மா சொல்லுங்க, உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது. என் ஃப்ரெண்டு பால் பாண்டி இருக்கான்ல, அவன் ஒரு பொண்ணை லவ் பண்ணான். அது வேண்டான்னு போயிருச்சு. அதுக்காக இப்போ சாவனும் வைக்கணும்னு பேசுறதோட மட்டும் இல்லாமல் கிணத்துல போய் விழுந்திருக்கான். ஒரு மாதிரி விரக்தியாகவே பேசிட்டு இருக்கான். அவனை நினைச்சாலும் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பால் பாண்டி ரொம்ப நல்ல பையன், கடினமான உழைப்பாளி. அவ்வளோத்துக்கு ஒரு வேலை விடாம செய்வான். ரொம்ப ரொம்ப நல்ல பையன். கஷ்டப்பட்ட பையன்தான், ஆனால் நல்ல பையன். அவனை வேண்டான் இருக்கா. அவளுக்காக போட்டுட்டு அவன் கிடந்து இப்படி அழுதுட்டு கிடக்கான். உனக்கு தெரியுமா முனீஸ்? சே, எப்படிதான் அந்த பொண்ணுங்களுக்கு மனசு வருதோ? நல்லா லவ் பண்ணிட்டு சுத்திட்டு அங்க இங்க நின்று பேசிட்டு அதுக்கப்புறம் டக்குன்னு தூக்கி போட்டு போறாளுங்க. எப்படி மனசு வருது? ஆனா பையன் அப்படி செய்ய மாட்டான். என்ன பெரிய போடலாங்க சூழ்நிலை? சூழ்நிலை நினைச்சு பயப்படுறவ கலவே பண்ணிருக்க கூடாது. வீட்டுல என்ன சொல்லுவாங்கன்னு யோசிக்கிறப்ப லவ் பண்ணிருக்கவே கூடாது. இப்ப நல்லா பழகிட்டு அவன் மனசை கெடுத்துட்டு இப்ப வந்து வேண்டான்னா என்ன அர்த்தம்? அது மட்டும் இல்லாம அவங்க வீட்டுல எல்லாம் ஒன்றும் சொல்லல. இவனோட வசதியான பையன் கிடைச்சதுனால அவங்க அப்பா ஓகே சொல்லிட்டாரு, இவளும் ஓகே சொல்லிட்டா. முக்காவாசி காதல் எங்க சேருது? ஏதாவது 1-2 சேர்ந்தாதான் உண்டு. சார் எரிச்சலா இருக்கு ஒண்ணுனா நினைச்சாலே. எங்க சேர்ந்துச்சு? அந்த மகாராஜன் விட்டு கொடுக்க போய் சேர்ந்துச்சு. இல்லைன்னா நீ உங்க அம்மா பேச்சை கேட்டுட்டு கல்யாணம் பண்ணதுக்கு தான் மணமேடை வரைக்கும் போயிட்டிய. அது மகாராஜன் ஒன்றும் சொல்லலைன்னா நேரம் மகாராஜனுக்கு பொண்டாட்டியா இருந்திருப்ப. இதுல வேற சேர்ந்துச்சு. என்னாச்சு முனீஸ்? மூஞ்சி பழைய மாதிரி மாறிட்டு. முனீஸ் என்னாச்சு? கோச்சுக்கிட்டியா? லூசு, நான் குத்தி காட்டல. காதல் எங்க சேருது? எல்லாம் அப்படி பிரிஞ்சு பிரிஞ்சு தான் போகுது. நீயும் கல்யாணம் பண்ண போயிட்ட. ஏதோ அந்த அண்ணன் விட்டு கொடுக்க போய் தான் நம்ம காதலும் சேர்ந்துச்சு. நான் ஃபேக்டா தான் சொன்னேன். சத்தியமா நான் குத்தி காட்டல முனீஸ். சாரி, உன் மனசு கஷ்டப்பட்டு இருந்தா ரொம்ப சாரிமா. முனீஸ் எங்க போற? முனீஸ் நெல்லு, நான் சாயந்தரம் ஊருக்கு கிளம்பிடுவேன். இது ஒரு அரை மண்டல் திடீர்னு கோவப்பட்டு ஓடும். முனீஸ், நான் இன்னும் 1 மாசம் கழிச்சு தான் வருவேன். வா, வந்துரு. சரி, சந்தோஷம். சரி, பேக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு கிளம்ப வேண்டியதா. இனி எங்கேயோ சமாதானாவ போறா. கிளம்புவோம். போகும்போது பால் பாண்டியை பார்த்துட்டு தான் போகணும். எப்படி இருக்கான்னு பார்க்கணும். சரிப்பட்டு வரனா பேசாம அவனையும் இழுத்து போட்டு பெங்களூருக்கு கூட்டு போயிட வேண்டியதான். இங்க அவன் என்னத்தை பெருசா கிழிச்சிட்டு நடக்கான். அங்க ஏதாவது வேலையாவது வாங்கி கொடுப்பேன்.
என்ன இன்னைக்கு ஒருத்தியும் காணும்? எவ்வளவு ஒருத்தியாட்ட நிப்பாள தெருவுல ஒருத்தியும் காணும். எல்லாவளும் திரும்பிட்டாளுவளா? நல்லது தானே, வீட்டு வேலையை பார்த்துட்டு இவ்வளவு வீட்டுல இருக்க வேண்டியதானே. ஒரே தெருக்காட்டிலே தெரிஞ்சா நல்லாவா இருக்கு. ச்சே, ஒரு காயும் இல்லை. இப்போ அவசரமா மார்க்கெட்டுக்கு நடந்து போக வேண்டியதா இருக்கப்பா. எங்க வீட்டையா பைக்கு வச்சிருக்காருன்னு தான் பேரு. ஒரு ஆத்திர அவசரத்துக்கு ஒரு இடத்துக்கும் கூட்டு போக மாட்டாரு. நம்மளே தனியா பசு பிடிச்சி இல்லை ஆட்டை பிடிச்சி போய் சாவ வேண்டியதா இருக்கு. பேச்சுவார்த்தைக்கு யாராவது இருந்தா பேசிட்டே நடந்துடலாம். தனியா நடக்க ஒரு மாதிரி எரிச்சலாதான் இருக்கு. இன்னும் ஒரே பஸ்ஸா போகுது. எம்பிட்டு கடை நடக்க வேண்டியதா இருக்கு. சை, பக்கத்துல இருக்கிற கடையில காயெல்லாம் காஞ்சி போய் கிடக்கு. நல்லாவும் இல்லை. குழம்பு வச்சாலும் ஒரு ருசியே இருக்க மாட்டேக்கு. ஃப்ரெஷ்ஷா வாங்கினாதான் நமக்கு ஒரு திருப்தியே. அட நம்ம அக்கா கறி. சரி சரி. ஏக்கா, ஏக்கா எங்க போயிட்டு இருக்க? ஆத்தாடி இவளா? ஆமா, மார்க்கெட் போயிட்டு இருக்கேம்மா. உன் தங்கச்சி குத்துக்கலாட்ட இருக்கும்போது மார்க்கெட் போறியாக்குமா? வண்டியில யாரு? உன் டிக்கியை ஃபுல்லா வச்சு அடைச்சிட்டியம்மா. நான் எங்க கொண்டு என் டிக்கியை வைக்கிறது? நான் நடந்தே போறேம்மா. கிரு, இப்படிலாம் பேசுறவளை வச்சுக்கிட்டாத பத்துக்க. முன்னாடி வந்து உட்காரு. இம்மா முன்னாடிதான் இந்த ஓட்டுக்கிட்டே உட்கார சொல்லுத. அது ஒன்றும் ஓட்ட இல்லை, உட்காரத இடம் தான். வா, நீ முதல்ல வா. இல்லாட்டி நான் பேய்கிடுதேன் டி. வாரியா இல்லையா? நான் தான் நல்லா மாறிட்டேன்ல, அப்புறம் என்ன திருப்பி திருப்பி இப்படி பேசிட்டு இருக்கவா? போலனாலும் விட மாட்டா போலையே. சரி, உள்ளுக்கு அடக்கமா உட்காந்துருவோம். இந்த பக்கமும் விழ மாட்டோம், இந்த பக்கமும் விழ மாட்டோம். நல்லா சிக்கன்னு நின்றுக்கிடலாம். அந்த வாரேன். உட்காந்துட்டேன் டி. எம்மா, வண்டி இழுக்கவே மாட்டுக்க. 100 கிலோ இருப்பியா? எட்டி நான் நடந்தே போறேன் டி. சும்மா சொன்னேன். ஏக்கா இங்க வசதிப்பட்டாத, கொஞ்சம் பின்னாடி வந்துடுறேன். எட்டி பின்னாடிலாம் வேண்டாம் டி, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏம்மா, நீ இப்படி பேசிட்டே இருக்கிற நேரத்துல அழகா பாதி தூரம் போயிருக்கலாம். வா, இங்க என்ன இடம் இருக்குன்னு கூப்பிடுதா? சார், இடி ஏதோ பாதி தான் உட்கார்ந்துருக்கேன். போதும் போதும், சரி வா போவோம். மெதுவாவே போனேன். நான்லாம் பயங்கர ஸ்பீடா போவேன். எனக்கு இந்த மெதுவா போறதே பிடிக்காது பத்துக்க. உனக்கு எதுவும் நிறைவேறது ஆசை இருக்காக்கா? ஏமிட்டி அப்படி கேட்க? சும்மா கேட்டேன். அதெல்லாம் நிறைய இருக்குட்டி. 1 2 சொல்லதுக்கு. நெட்டவெளி விட மோசமாலாம் ஓட்டுதா? நடிகர் அஜித் தெரியுமாக்கா? தெரியும் டி. அவரே ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு பத்துக்கு, அவருக்கு போட்டியே நாதானா. அது சரி. இது இடமும் ரொம்ப கம்மியா இருக்கு, ரொம்ப பின்னாடி பாக்கல இழுக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இது என்கிட்ட முட்டுச்சவரு இருக்கு. இம்மா ஒரே இழுப்பால இழுக்கு. இம்மா ஓடிடுவோம். பேதியில போற சண்டை முடிச்சவா போட்டு ஓடிட்டால. ஏட்டி பங்கஜம், ஏட்டி இன்னும் ரோட்ல கிடந்து சர்க்கஸ் பண்ணிட்டு இருக்க? பாவி மனுஷா கை கொடுங்க. பேதி எடுப்பா போட்டு ஓடிட்டா. இது என்னட்டி புது பழக்கம்? அவ கூட சுத்திட்டு இருக்க? வண்டி எடுத்துட்டு போயிருவோம். எங்க சும்மா போனவள மார்க்கெட்டுக்கு வா வான்னு கீழே போட்டு ஓடிட்டாங்க. நான் இப்பவும் சொல்லுதான் கேட்டுக்கோ. அவ திருந்தவே இல்ல. அவ கூட சேர்ந்துட்டு நீ வீணா சீரழிஞ்சிடாத. ஆமாங்க, அப்படிதான் போல எனக்கும் தெரியுது. எம்மாடியோ, என்ன வலி வலிக்கு உடம்பெல்லாம். போ வீட்டுக்கு. இது வேணுக்கிறே பண்ணதா போலுக்கு. ஆளும் மண்டையும்.